ஸோ, ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு குட்டி அனௌன்ஸ்மென்ட். ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ரெக்கார்டட் வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ, ஒக்காபுக்கு ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு. ஸோ, அதனோட ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இங்க சொல்ல வந்தேன். ஸோ, இப்ப எப்படி அது வந்து ஒக்காப் ரெடி ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸாம் வைஸ் பார்க்கும்போதும், எடிட்டோரியல் வைஸ் பார்க்கும்பொழுதும், ரிப்பீட்டிவா வந்த பிஒய்க்யூல வந்தக்கூடிய ஒரு ஒக்காப்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, ஒரு 150 டூ 200 ஒக்காப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. அத வந்து ஒரு நாளைக்கு 5 ஒக்காப் தான் படிக்க போறோம். சரியா? 5 ஒக்காப் படிக்க போறோம். பிக்சர் வச்சு படிக்க போறோம். பிக்சர் வச்சு படிச்சு, அதற்கான சினானிம்ஸ் அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒக்காப்ஸ் அடிஷனலா படிச்சு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஆ மீனிங் ஜெனரேட் அதாவது டெஃபினிஷன் எழுதிட்டு 3 எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு, அந்த 5 ஒக்காப நீட்டா தெளிவா படிக்க போறோம். அத ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து, நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு க்ளோஸ் டெஸ்ட்டோ, ஒரு ஃபில்லர்ஸோ, இல்ல வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட்டோ வந்து அதுக்கு பேஸ்டா ஒரு 5 இல்லன்னா ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றத வச்சு பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து பிளான் பண்றோம். ஸோ விச் இஸ் என்னோட எஸ்டிமேட் படி ஒரு 45 டூ 50 மினிட்ஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ கம்மியாகறதுக்கு வாய்ப்பு இல்ல. அண்ட் நான் நான் ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 1 ஹவர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 1 ஹவர். அப்ப ஒரு நாளைக்கு 5 ஒக்காப் தான் படிக்க போறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் தட். அதோட சேர்த்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் படிக்க போறோம். அத நெறைய பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ எனக்கு கிராமர்ல கிடைச்ச ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, கான்செப்ட் பார்த்துட்டு கான்செப்ட்ல நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்றது தான். ஸோ அத தான் இங்கேயே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். லைக் வந்து கான்செப்ட் பார்க்க போறோம். ஐ மீன் ஒக்காப் படிக்க போறோம். அதுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுத போறோம் அப்படின்ற மாரி தான் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ எப்படி போகுது அப்படின்ற மாரி பார்ப்போம். பட் எனிஹோ நான் என்ன ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னா, 21 டேஸ் கன்சிஸ்டென்ட்டா போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஹோமோஃபோன்ஸ் போட்டிருந்தோம். ஸோ ஹோமோஃபோன்ஸ் ரெகுலரா போடுங்கன்னு சொன்னாங்க. அண்ட் அஸ் யூசுவல் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் நமக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 7, 8 செட் அப்படின்றது எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம கையில வந்து 7 டூ 8 டேஸ்க்கான பேக்கப் இருக்கு. ஸோ டே பை டே அப்படின்றது போக தான் ஆரம்பிக்கும். ஸோ நடுவுல சாட்டர்டே, சண்டே அப்படின்றது எதுவுமே இல்லாம கன்சிஸ்டென்ட்டா 21 டேஸ் அப்படின்றத ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வந்து மினிமம் 21 டேஸ் அப்படின்றது தேவை தானே. ஸோ மார்னிங் வந்து கிளாஸ் வந்து ரெகுலரா இருக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம வந்து ரெகுலர் கிளாஸ் இருக்கும். ஏர்லி மார்னிங் இருக்கும். ஸோ இந்த 21 டேஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது, ஸோ ஆஃப்டர் த 21க்கு அப்புறம் நமக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ அப்படியே இல்ல அப்படினாலுமே காலையில எந்திரிச்சு உட்காந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும்ல. ஸோ அதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றது எடுத்திருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு வெறும் 5 ஒக்காப் தான். பார்க்கும்போது சுமாரா கொஞ்சம் கம்மியா தெரியும். 21 டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 105 ஒக்காப்ஸ். அதுக்கு அலைடா இருக்கக்கூடிய ஒக்காப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 150 ஒக்காப்ஸ்க்கு நம்ம ரெடி ஆயிடுவோம். அட் சேம் டைம் எஸ்பிஐபிஓ வரப்போகுது அப்படின்றதுனாலயோ என்னமோ நம்ம அது கூட சேர்ந்து வந்து ஒக்காப் பேஸ்டு கொஸ்டின்ஸையுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் இந்த டைம்ல ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது வந்து நான் பிலீவ் பண்றேன். அண்ட் எஸ் உங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத வந்து ஷார்ட்டா நான் வந்து நம்புறேன். ஸோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எஸ் தோஸ் பீப்பிள் எனக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த மாரி நான் வீடியோ போட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, உண்மையிலேயே வீடியோவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே குறைஞ்சிரும். பட் ஆனா வந்து என் கூட வந்து டிராவல் பண்ணவங்க இருக்காங்கல்ல. ஸோ ஒயிட் நைட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாரி நான் இது போட்டதில்ல. ஸோ ஒயிட் நைட்ஸ்லருந்து தான் சொல்லுவேன். ஸோ ஒயிட் நைட்ஸ் சொல்லியிருந்தேன். ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லியிருந்தேன். 2 தான் சொல்லியிருந்தேனா? கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பீப்பிள் தோஸ் ஹூ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு என்கிட்ட வரவங்க, ஸோ என்னைய ஃபாலோ பண்றவங்க வந்து ரெகுலரா கன்சிஸ்டென்ட்டா வராங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து நம்மள வந்து புஷ் பண்ண வைக்கும். அண்ட் உங்களுக்கு அது ஒரு கமிட்மெண்ட்டா இருக்கும். ஸோ 21 நாள் ஒரு கமிட்மெண்ட்ட எடுத்து பண்றதுக்கு நான் ரெடி. ஸோ நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்க வரீங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து இதா இருக்கும், எஃபிஷியன்ட்டா இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில மார்னிங் 6:15க்கு ஓகேங்களா? 6:15 டூ 7:00 அப்படின்றது தான் வந்து ஆ கிளாஸ் டைமிங். ஸோ நம்ம வந்து இந்த டைம்க்கே போயிடுவோம். ஸோ இன்கேஸ் முன்ன பின்ன ஆகுது, 1 ஹவர் ஆகுது அப்படின்றப்போ 6 டூ 7 வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 6:15க்கு ஆரம்பிப்போம். ஸோ விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ நாளையிலேருந்து 6:15லேருந்து கிளாஸ் இருக்கும். ஸோ ரெகுலரா வந்து ஒக்காப் ஒரு நாளைக்கு 5 ஒக்காப் 21 நாள் படிக்க போறோம். 105 ஒக்காப் வருது. ஸோ அதுவும் எக்ஸாம் ஃபோக்கஸ் தான். பிஒய்க்கு பார்க்க போறோம். எக்ஸாம் ரிலேட்டடா எப்படி இருக்குமோ அதே கொஸ்டின்
கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்பி படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு சொல்லி வந்து எனக்கே என் கண்டென்ட் மேல ரொம்ப கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்பி படிக்கலாம். ஸோ ரேண்டமாக வந்து ஒரு ஒக்காப் அப்படின்றது கிடையாது. எக்ஸாமில் எதை கேட்குறாங்களோ, எதை கேட்டிருந்திருக்காங்களோ அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வி ரெஃபர் மல்டிபிள் சோர்சஸ் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்பி படிப்போம். ஸோ ரெடியாக இருங்க. யார் யார் எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க, நான் ரெடி, நான் வரேன் அப்படின்றதுக்கு இருக்கீங்களோ அவங்களாம் வந்து எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறமோ இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காமலோ யாரோ ஒருத்தவங்க ஐயா அந்த ஸ்டாட்டிக் ஜிகே என்னாச்சு அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டாட்டிக் ஜிகே என்ன அப்படின்னா கண்டென்ட் முடிஞ்சு. ஸோ இந்த சண்டே, ஸோ எய்தர் சண்டே ஆர் ஒரு நிமிஷம் டேட் பார்த்துக்கிறேன், 28 ஓகேவா? ஸோ 28 அன்னைக்கு வந்து சண்டே அன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் மேரத்தான் போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் அட் மார்னிங் 8 ஆர் 9. ஸோ ஏதோ ஒரு டைமுக்கு ஆரம்பிப்போம். டில் எப்போ வரைக்கும் முடியுதோ அப்போ வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ ஒரு 7 ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுப்போமே, 7 to 8 ஹவர்ஸ். இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேங்கிங் மேரத்தான் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு 85% ஆஃப் பேங்கிங் அவேர்னஸையும் வந்து இதுக்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது கம்ப்ளீட் பேங்கிங் அவேர்னஸ்னால சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் பேங்கிங் ரிலேட்டடான பேங்கிங் டேர்ம்ஸ் அண்ட் பேங்கிங்க்கு எசென்ஷியலாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு இதில் பார்த்துடலாம். ஸோ இந்த இதெல்லாம் ஒன்று பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்றது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபார் சிஏ அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. நான் சிஏல என்னெல்லாம் பண்ணுவேன், சிஏல என்னென்ன சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கலாமோ அது எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக் ஜிகேல ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ சில இதுக்கு வந்து பிடிஎஃப்ஸ் இருக்காது, சாரி சில இதுக்கெலாம் வந்து கிளாஸஸ் இருக்காது, பட் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். ஸோ மேக் ஷூர் வெப்சைட் போங்க, 5-in-1 கோர்ஸில் இருக்கும், அதையுமே வந்து பாருங்கள், பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாஸஸ் இல்லாமல், ஸோ வீடியோஸ் இல்லாமல் சில பிடிஎஃப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் அசஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து விச் வில் பி கிரேட்லி பெனிஃபிட் ஃபார் சாரி அப்கமிங் எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதையும் இதில் தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான கோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. ஸோ இதை தான் வந்து பாஸ் பண்ண வந்தேன். ஸோ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணனால எங்கேயாவது 2 மணி நேரத்தில் வந்து தடுமாற்றங்கள் இருக்கலாம், யாரும் அடித்தர வேண்டாம். ஸோ பார்த்து வந்துடுங்க. தேங்க்யூ, பை.